தொடர்ந்து விவாதிப்போம். இது பின்கட்டை சேனல். இன்றைய அரசியல் விவாத நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். வீட்டிலிருந்தே ஒருவரால் சிஎம் ஆக முடியுமா அந்த தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நிச்சயமாக முடியும் என்று ஒரு பெண்மணி வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக முடியும் என்று இன்னொருவர் வந்திருக்கிறார். நிச்சயமாகவே முடியும் என்று மூன்றாவதாக வந்திருக்கிறார். நிச்சயம் முடியும் என்று நான்காவதாக வந்திருக்கிறார். இப்போ முடியாதுன்னு யாரும் வரலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நாங்க எதிர்த்தரப்புலயே நாங்க போன் பண்ணி, சார் இப்படி ஒரு தலைப்பு, நீங்க வந்து விவாத நிகழ்ச்சி வர முடியுமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போடா முட்டா, இந்த மாதிரி எவனாவது வருவானாடா, இப்படி ஒரு கேவலமான தலைப்புக்கு வருவானாடா, சோத்த திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது திங்கிறீங்களாடா, அறிவு இல்லடா அப்படின்னு சொல்லி எங்களை திட்டாங்க. அதனால நாங்க 4 பேருமே வைத்து இந்த ஷோவை நடத்தலாம் என்று திட்டமிட்டு இருக்கின்றோம். அந்த வரிசையில் முதலாவதாக வீட்டில இருந்தே சிஎம் ஆக முடியுமா? யார் பேசுறது? சார் கண்டிப்பா முடியும். முடியாதுன்னு நீங்க எந்த வகையில சொல்றீங்க? நீங்க வாயால சார் அப்படி சொல்லல சார். எங்க தளபதி நினைச்சா எங்க இருந்து வேணாலும் சிஎம் ஆகலாம் சார். இங்க இந்தியாவில இல்லாம கூட இங்க சிஎம் ஆகலாம் சார் தமிழ்நாட்டுல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா சார்? சார் நாங்கெல்லாம் எதுவுமே பண்ணாம வீட்லயே இருந்து நிர்வாகிகளா இருக்கும்போது எங்க தளபதி எதுவுமே பண்ணாம சிஎம் ஆக முடியும் சார். வேலிட் பாயிண்ட். வேற யாராவது? வேற எம்ஜிஆர் அவர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரா? நீ பாத்தியாப்பா? இல்ல நீ பாத்தியா இடைத்தேர்தல போட்டிட்டு அவர் எத்தனை சுற்றுப்பயணம் போனாருன்னு தெரியுமா? அடிச்சு விடக்கூடாது. வேலிட் பாயிண்டா பேசு. அவர் ஏன் அப்படி சொல்றாங்க? எம்ஜிஆர் படுத்துட்டே ஜெயிச்சாருன்னு நாங்களும் அதான் சொல்றோம். இப்ப நாங்க ட்ரெண்ட நோக்கி போயிட்டு இருக்கோம் சார். அது ஜான் கிளப்பி விட்டதுப்பா. ஜான் என்னையாவது சொல்லுவாப்ல. ஜான் வந்து என்ன வேணாலும் சொல்லுவாரு. எம்ஜிஆர் வந்து பிஜேபியில தான் முதல்ல இருந்தாரு அப்படின்னு கூட அடிச்சு விடுவாப்ல. நீங்க அவர் பேசலாம் நம்பாதீங்க. வேற ஏதாவது பேசு.